ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு வாழ்த்துகின்றேன், வரவேற்கின்றேன். இன்றைய நாளிலே நல்ல பங்கை தேடி ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தனால் அந்த ஆண்டிலே 100 மடங்கு பலனை அடைந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பகுதியிலே ஈசாக்குக்கு யாரெல்லாம் தடையாக வருகிறார்கள் என்றால், பெலிஸ்தியருக்கு ராஜாவாக இருந்த அபிமெலேக்கும் அப்புறம் கேரா ஊர் இருந்த மேய்ப்பர்கள், இவர்களெல்லாம் ஈசாக்குக்கு தடையாக வருகிறார்கள். எத்தனை பேர் தடையாக வந்தாலும், எத்தனை பேர் பேசினாலும் ஈசாக்கு மிக பொறுமையோடு இருந்ததினால் கர்த்தர் அவரை ஆசீர்வதித்து அந்த ஆண்டிலே 100 மடங்கு பலனை கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. 26ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே கர்த்தர் ஈசாக்கை நோக்கி, நீ எகிப்திற்கு போக வேண்டாம், நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொல்லுகின்றார். அந்தபடியே அவர் சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தகப்பனாகிய ஆபிரகாம் என் கட்டளையின்படியெல்லாம் நடந்தார், எனவே நான் உன்னை இந்த தேசத்திலே உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன். உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் எடுத்த ஆணையை உன்னிடத்திலே நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆசீர்வதித்து அந்த ஆண்டிலே ஈசாக்குக்கு 100 மடங்கு பலனை ஆண்டவர் கொடுத்தார். பொறுமையோடு இருப்போம், வாழ்வில் 100 மடங்கு பலன்களை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் தாமே திருமுறைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.